Assalamu alaikum. Hi everyone, it's me Sajun. Welcome back to my channel. தாபா ஸ்டைலில் ஒரு சூப்பர் எம்மியான பனீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ரஃபாக சாப் பண்ணி, டொமேட்டோவும் ஒன்று ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு 2 துண்டு, அதாவது ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கொடுக்கும். ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் வதக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டுவிட்டு நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிங்க. லைட்டாக அது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப கிண்டிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. நல்லா எல்லா பக்கம் ஆயிலும் வாட்டரும் இந்த வெஜ்ஜீஸ் கூட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வச்சுடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது ஆயில் ஊற்றிட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 மினிட்ஸில் ஆயில் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது ரொம்ப அப்படியே நல்லா கொலைய வேகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த ரா ஃப்ளேவர் லைட்டாக போகணும். எனக்கு அந்த ரா ஃப்ளேவரே சுத்தமாக வேணாம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயே ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பூண்டெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி செய்கிறதுல இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்னும் ஒரு 1 மினிட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். கொஞ்சம் இன்னும் சாஃப்டானா பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான். இப்போது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு 3 மினிட்ஸ் தான் நான் இதில் வச்சுருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க கிடையாது. ஏன்னா லைட்டாக தான் ஆயில் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த சாட்டே பண்ணுறத விட இந்த மாதிரி வேக வைக்கிறதுல நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு தடவை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிச்சிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கப்புறமும் இதனுடைய சில்லி பவுடர் ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்தோம். பட் இது அந்த கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு சாஃப்டானால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்ல சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டால் கூட போதும். போட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஃபைன் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் ஊற்றுனா லைட்டாக தெரிப்பா. ஸோ லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடியது லைட்டாக ஒட்டி இருக்கிற மாதிரி லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு அண்ட் அதர் மசாலாஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூட க்ரீன் ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தென் கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கசூரி மேத்தி இப்போயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போது
கொடுத்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் இது மூடி போட்டு நல்லா இது வந்து கொதிக்க விடுங்க. நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போது இதில் உங்களுக்கு தண்ணி தேவையில்லை இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பன்னீர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதில் 100லேருந்து 200 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு ஹோம்மேட் பன்னீர் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கே கிரேவி வேணும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோடு விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் வச்சுக்கிங்க. வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா மலாய், நம்ம பால் ஆடை இருக்கும் இல்லையா, நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கும் போது அதனுடைய மேல் ஆடை பகுதி மட்டும் இருக்கும் இல்லையா, மேலே ஆடை பறந்துருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேவர் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லைங்கும் போது ப்ராப்ளமே இல்லை. வீட்லேயே நம்மக்கிட்ட பால் இருக்கும், அதில் மேலே பால் ஆடை இருக்கும் இல்லையா, அதை மட்டும் போட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இந்த க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்தி கூட, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்கூடையும் வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.